வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப க்ரீமியான ஒரு டோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைனாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். நல்லா சாஃப்டாக வதங்கினா தான் அந்த பஞ்சன் டேஸ்ட் இருக்காது. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக சேர்க்குறோம். ஈஸியாகவும் நம்மளுக்கு திக்னஸ் வரணும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கப் பால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாகவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா திக்கானதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பால் நிறையா ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் வந்துடும். நீங்கள் வேணும்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இட்டாலியன் சீசனிங் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கூட வரும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம், இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ப்ரெட் ஸ்லைஸ் சேர்த்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இது மேலே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது டோஸ்ட்டுங்கிறதுனால நம்ம இதை அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சாண்ட்விச் மாதிரி வேணும்னா இதுக்கு மேலே இன்னொரு டோஸ்டட் பிரெட் கூட சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரியே இப்படியே சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கொரியாண்டர் சேர்த்துட்டு நான் அப்படியே சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான ஆனியன் டோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் செமியாக இருக்கிற டோஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. பசிக்குது டக்குன்னு ஏதாவது பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இது ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.